நாராயண நாராயண இந்த ஒரு வசனத்தை யார் சொல்லுவாங்கன்னு தெரியும், நம்ம நாரதர் தான். அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் நாரதர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். உங்கள் வீட்டு நாரதர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்கள் வீட்டு நாரதர் எங்களுடைய மகன் யோகதிஷிதன் தான். எப்படின்னு கேட்குறீங்களா? ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து சொல்லுவான். நான் வந்து முடியாதுன்னு சொன்னால் அவங்க அப்பாட்ட போய் அம்மாட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட காரியத்தை சாதிச்சுட்டு இருந்தான். நான் தான் எதுவும் சொல்லலையே, நீ எதுக்கு வாங்கி கொடுத்த, நான் அப்புறம் கேட்கும்போது எங்களுக்குள்ள சண்டை வந்துடும். இவர் பெரிய நல்லவர் மாதிரி பட்டையெல்லாம் போட்டுட்டு அமைதியாக ஒரு ஓரமாக உட்காந்துருப்பாரு. அதாவது கவுண்டமணி சார் சொல்லுவார்ல, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு திருவிழாவில் காணா போன மாதிரி முழிக்கிறத பாரு அப்படிங்கிற அந்த மாதிரி வந்து பாவமாக உட்காந்துருப்பான். இதே மாதிரி கொஞ்ச நாள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம். இனிமேல் அவன் உன்கிட்ட எதுவும் கேட்டாலும் அப்பாட்ட கேட்டுன்னு சொல்லிக்கோ, என்கிட்ட எது கேட்டாலும் அம்மாவை வச்சு தான் நான் சொல்லுவேன், தருவேன், வாங்கி தருவேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசி வச்சுருந்தோம். இந்த நாரதருக்கு அது தெரியாது. கொஞ்ச நாள் வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்தான், அப்ளை பண்ணி பார்த்தான். கடைசி அது ஒர்க் அவுட் ஆகலை. 2 பேரும் வந்து உஷாராயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அது தெரிஞ்சு போச்சு. ஸோ நாரதர் கழகம் நன்மையில முடியுங்கிற மாதிரி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டதுனால இப்போ நாரதருக்கு கொஞ்சம் வேலை இல்லாமல் போயிருச்சு. இப்போ நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் உஷாராயிட்டோம். அதே மாதிரி எல்லார் வீட்லேயும் நம்ம அப்பா அம்மா 2 பேரும் வந்து பேசிட்டு குழந்தைங்க முன்னாடி நம்ம 2 பேருமே இந்த வீட்டுக்கு முக்கியம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்துக்கணும் குழந்தைங்க முன்னாடி. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் நாளைக்கு ஃப்யூச்சரில் அவங்களுக்கும் வந்து இந்த மேல் ஃபீமேலுங்கிற பாகுபாடு இல்லாமல் அம்மாவும் சமந்தான் அப்பாவும் சமந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வரும். இந்த மாதிரி வளர்க்குற குழந்தைங்க ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வர பார்ட்னரை நல்லபடியாக மதிப்பாங்க.